இன்னைக்கு என்ன தேதி? 22. ஆகஸ்ட் 22. ஆமா. ஏன் தானோ? இன்னைக்கு தானே உன் கல்யாண நாள். இவங்க கல்யாண நாளுக்கு நாம ஏதாவது செய்யலாமான்னு கேட்டேன். என்ன செய்யலாம்? கண்ண ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுல இருந்து இவங்க ஒரு மாதிரி இருக்காகல்ல, இவங்க மூட நாம தாங்க மாத்தணும். ஐடியா ஓகே தான். ஆனா எப்படி? உங்க பர்த்டேக்கு எல்லாரும் சர்ப்ரைஸ் கொடுத்தாகல, அந்த மாதிரி ஏதாவது. நம்ம 2 பேரும் அதே மாதிரி இப்ப பண்ணலாம்னு சொல்றீங்களா? ஆமாங்க. கண்டிப்பா முடியாது. அதுக்கு காசு வேணும்ல. ஆமாங்க, என் கையிலயும் சிங்கிள் பைசா கிடையாது. என்கிட்டயும் இல்ல. அப்புறம் எங்க இருந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறது? விடுனா பாயசம் வைக்கலாமா? நீங்க வைங்க, நான் ஹெல்ப் பண்றேன். இந்த வீட்ல சாப்பிடறதுக்கான ஐட்டம் மட்டும்தான் கணக்கு இல்லாம இருக்கு. நம்ம தனியா பண்ண வேண்டாங்க. நான் அவங்க கிட்ட பேசுறேன், நீங்க உங்க அவங்க கிட்ட பேசுங்க. ஆமா, அவன் கிட்ட மட்டும் அப்படியே பணம் இருக்குமாக்கும். அவனே அவங்க அண்ணன் கிட்ட தான் போய் நிப்பான். அதெல்லாம் சொன்னா செய்வாங்க. நீங்க சொல்லுங்க, நானும் அவங்க கிட்ட சொல்றேன். நாம அக்கா கல்யாண நாள கொண்டாடியே ஆகணுங்க. ஜீவா கிட்ட பேசுவோம். அன்னிக்கு ஏதாவது செய்யணும்னா விழுந்தடிச்சு செய்வானே. ஏங்க, நீங்க உங்க அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேங்க. நீங்க போன் பண்ணீங்களா? ஐயோ, நானும் சொல்லிட்டேன், இன்னும் வரலங்க. இதோ வந்துட்டாக. வாங்க. ஜீவா வரல? இல்ல, அண்ணா வரல. ஏன்? நான் ஜீவாவையும் வர சொன்னேனே. அது 2 பேரும் எப்படி வர்றது? ஒருத்தர் தானே வர முடியும். அப்ப ஜீவா மட்டும் வந்திருக்கலாம்ல. அது சரி. ஏங்க, ஏன் இப்படி? ஐயோ, நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலைங்க. அவன் வந்தா பிளான் பண்ண இன்னும் ஈஸியா இருக்குமே தான். இவங்களும் நல்லா தான் பிளான் பண்ணுவாங்க. என்ன பிளான்? நீங்களே சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, அக்காக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆகி இனியோட 13 வருஷம் ஆகுதான். இன்னைக்கா? ஆமா, இன்னைக்கு ஆகஸ்ட் 22 தானே. யாருமே சொல்லல. எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தான் கொண்டாடுவாங்க. இங்க மட்டும்தான் எனக்கு பிறந்த நாள், எனக்கு கல்யாண நாள்னு நாமளே அடிச்சுக்கிட்டாதான் கொண்டாடுவாங்க போல இருக்கு. இவங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்களா, இல்ல என்ன பார்த்தா மட்டும் இப்படி? நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா? ஏங்க, சொல்ல நினைச்சத சொல்லிடுவோமா? சரி சரி, சொல்லுங்க. ஒன்னும் இல்லைங்க, அக்கா இன்னும் டல்லா தான் இருக்காங்க, கண்ணனும் அப்படியே தான் இருக்கான். அதான் இந்த கல்யாண நாளை வச்சு நம்ம ஏதாவது செலிப்ரேஷன் ட்ரை பண்ணலாமான்னு. ஆமா, அதுக்கு தான் வர சொன்னோம். செலிப்ரேஷன்னா எப்படி? புரியல. ஏதாவது பண்ணலாங்க, ஆனா அக்காக்கும் மாமாக்கும் தெரியாம பண்ணணும். இந்த வீட்டில் பொதுவா கேக்கெல்லாம் விட்டுமே, அந்த மாதிரியா? ஏங்க, அதெல்லாம் போர். வேற ஏதாவது பண்ணலாம். அப்பனா சினிமாக்கு போலாமாங்க? கடை என்ன பண்றது? ஆமால. வேற என்ன பண்ணலாம்? ஏங்க, சீக்கிரம் அவங்க வரதுக்குள்ள யோசிங்க. ஏங்க, அது நீங்க யோசிக்க மாட்டீங்களா? நானும் யோசிச்சுட்டு தாங்க இருக்கேன். வேணும்னா நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போவோமா? கோயிலுக்கா? என்னங்க இப்படி இருக்காரு? இப்ப நான் எதுவும் தப்பா கேட்டனா? இல்ல, கோயிலுக்கு தான் வாரந்தோறும் போறோமே, எல்லாரும் போய் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. அப்ப எல்லாரும் வெளியே சாப்பிட போவோமா? இது சூப்பர் ஐடியா. ஓகே தான். சூப்பருங்க, சாப்பிட போலாம். 9 மணிக்கு மேல போனா கூட சரியா இருக்கும். ஆனா நீங்க தான் மாமா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரணும். நாங்க அக்காவை கூட்டிட்டு வந்துடுறோம். ஆனா இது அவங்களுக்கு தெரியக்கூடாது, பாத்துக்கோங்க. சரி. ஆமாமா, ஆனா ஹோட்டல்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. அப்புறம் செலவை யோசிச்சு இங்கே மயங்கி விழுந்துருவாங்க. இப்ப எல்லாம் ஓகே தானே? ஆமாமா, ஓகே தான். அங்க போய் கேக்கலாம் கூட வெட்டலாம். ஹாப்பி ஆயிடுவாங்க. சரி, அப்ப
ஜீவானன்ட்ட பேசிட்டு எங்கே போகிறோன்னு அப்புறமா சொல்கிறேன். சரிங்க. ஐயோ ஏங்க அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓ ஆமாம், நான் ஏன் கிளம்பணும்? எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டு பிளான் அம்பாவிட போகுதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது சொல்லி. கதிரு, நீ இன்னத்துக்கு இங்க என்ன பண்ற? ஆ, கல்யாண நாள்னு சொன்னேன்க்கா, அதான் வாழ்த்து சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஆ ஏங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஆ, வாழ்த்துக்கள். என்ன தேங்க்ஸ்டா. வெறும்னே தான் வாழ்த்துக்கள் சொல்வீங்களா? பரிசெல்லாம் ஏதாவது கொடுத்து சொல்லலாம்ல. இவங்களுக்கு தெரியாது. நான் இப்ப சொன்னதுக்கு அப்புறமா தானே தெரியும். இல்லையே, கல்யாண நாள்னு நீங்க போன்ல சொன்னதுனால தானே அவர் கிளம்பி வந்தாரு. எப்படி கோத்து விடுறா ஆத்தி. கதிரு எனக்கு gift கொடுத்தாதானா? இவன் வாயால சந்தோஷமா சொன்னாலே போதும். சரி நீ, நான் கடை கிளம்புறேன். ஏய், மோர் குடிச்சிட்டு போடா. இல்லை நீ, நான் கிளம்புறேன். இல்ல மோர் குடிச்சிட்டு கடைக்கும் எடுத்துட்டு போ. வா. ஏங்க ஏங்க எப்படி கோத்து விடுறீங்க? சும்மா ஒரு ஜாலிக்கு தாங்க. ஆ, நல்ல ஜாலி போங்க. இவங்க ஹோட்டலுக்கு போய் கல்யாண நாள் கொண்டாடினா சரியாயிடுவாங்களா, இல்ல அப்புறமா அப்படியே இருப்பாங்களா? சரியாகணுங்க, பாப்போம். அந்த பொண்ணு கல்யாணம் எல்லாம் நின்னு போச்சுன்னு கேட்டதும் அக்கா ஒரு மாதிரி ஆயிட்டாக. தெரியாம கண்ணன ஒரு காரணம் ஆயிட்டானேன்னு. அது இல்லன்னா சரியாயிடுவாங்கல்ல? புரியலையே. ஒன்னும் இல்ல, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? அது சர்ப்ரைஸோட ஒரு பார்ட் தாங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு போங்க. ஐயோ, சொன்னா எங்க போற ஏன் போறேன்னு கேட்டு கொன்னுடுவாங்களே. நான் இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கேன், இல்லனா ஜாக்கெட் வாங்க போயிருக்கேன், இப்படிதான் சொல்லுங்க. நான் வந்துடுறேன். ஏங்க ஏங்க நான் வந்துடுறேன். அக்கா கிட்ட சொல்லிட்டு போங்க. 10 நிமிஷம் தான், நீங்க சமாளிச்சுக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஐயோ மீனா, அக்காக்கு என்ன பதில் சொல்றது? சமாளிப்போம். கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேங்க. உங்க சாரி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. உங்க புடவையும் நல்லா இருக்கு. பூ வச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? யார்கிட்ட? அதாங்க உங்க அக்கா கிட்ட. அதென்ன உங்க அக்கா? அப்ப உங்களுக்கு யாரா? இப்ப அது ரொம்ப முக்கியம் பாருங்க. நீங்க சொல்லிட்டீங்களா இல்லையா? இல்ல, இன்னும் சொல்லவே இல்ல. ஐயோ, நேரம் ஆகுதுங்க, போய் சொல்லுங்க. அப்புறம் 9 மணிக்கு எல்லாரும் கடையில இருந்து சாப்பிட வந்துருவாங்க. ஐயோ ஆமால. ஏங்க நீங்க சொல்லுங்களேன். என்னன்னு சொல்ல? ஏதாவது சொல்லுங்களேன். உங்களுக்கு தாங்க அவங்க ரொம்ப க்ளோஸ். நீங்க சொன்னதா அவங்க வருவாங்க. ஏதோ அப்படி இப்படி சொல்லி அவங்கள டின்னர் சாப்பிட கூட்டிட்டு வந்துருங்க. என்ன சொல்றது? என்ன என்ன 2 பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ரகசியத்தை இப்படி ஹால்ல நின்னு சத்தமா பேசுவாங்க. ம். 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. அக்கா கோயிலுக்கு போறோம்க்கா. கோயிலுக்கா? இந்நேரத்துலயா? ஆமா, இந்நேரம் தான். கோவில் நடையெல்லாம் மூடி இருப்பாங்களே. அப்படியா? நார்மலா 9 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. நம்ம ஸ்பெஷல் பூஜைக்கெல்லாம் போறோம், அதனால திறந்திருப்பாங்க. ஆமா மாமா, ஸ்பெஷல் பூஜை பண்றோம். ஸ்பெஷல் பூஜையா? ஆமா, இன்னைக்கு உங்க கல்யாண நாள்ல, அதான் ஸ்பெஷல் பூஜை ஒண்ணு அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கோம். ஆமாக்கா, உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நாங்க உங்ககிட்ட சொல்லல. ஆமா மாமா, அதனாலதான் சொல்லல. என்ன ஆச்சு உங்க 2 பேருக்கும்? எங்க கல்யாண நாளுக்கு நீங்க 2 பேரும் மட்டும் கோயிலுக்கு போறீங்களா? அக்கா 2 பேர் மட்டும் போகலக்கா, 5 பேரும் போறோம். நாம 3 பேரு, அத்தை கண்ண எல்லாருமே போறோம். ஆமாமா, கடையில இருந்து கூட அவங்க 3 பேர் வராங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் சேர்ந்துதான் உங்க கல்யாண நாளுக்கு கோவிலுக்கு போலான்னு முடிவெடுத்தோம்.
அவங்க அங்க வந்துருவாங்க, நம்ம இங்க இருந்து போலாம். இல்ல மாமா என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. எங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க, நாங்க மறந்துட்டோம். இப்படி நின்னுக்கிட்டே இருக்காதீங்க, போய் கிளம்புங்க போங்க. ஆ அதில்ல இந்நேரத்துக்கு என்ன கோயில்? வீட்ல வேற நான் இன்னும் சமைக்கவே இல்ல. அக்கா, இன்னைக்கு தோசை தானே, வீட்டுக்கு வந்து சுட்டுக்கலாம், விடுங்க. என்ன பூஜையோ, கடைசி நேரத்துல எப்படி சொல்லுவீங்க? இது உங்க கல்யாண நாள் பூஜை, சலிப்பு காட்டாம கிளம்பி வாங்கல. சரி, கிளம்பி வரேன். ம். அக்கா, ஃப்ரிட்ஜ்ல பூ இருக்கு, ம். மறக்காம வச்சுட்டு வாங்க. கேள்வியின் நாயகி எவ்வா? சரி, அத்தையை நான் பாத்துக்கிறேன், கண்ணனை நீங்க பாத்துக்கோங்க, சரியா? அவன் சோறுனா உடனே கிளம்பி வந்துருவான். ஐயோ, அதெல்லாம் முன்னாடிங்க, இப்ப வருவானா? சோறுனா அவன் எப்ப வேணாலும் வருவான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அத்தைய போய் கிளப்பி கூட்டிட்டு வாங்க. சரிங்க, நான் போய் அத்தையை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். கண்ணா, டேய் கண்ணா. என்ன நீ என்னடா எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிற? இங்கதானே இருந்த? என்ன நீ? இன்னைக்கு பெரிய அண்ணன் கல்யாண நாள் தெரியும்ல, அதுக்கு ஹோட்டலுக்கு போறோம், கிளம்பு. ஹோட்டலுக்கா? ஐயோ சொல்லிட்டேனே. ஆமாண்டா, ஹோட்டல் தான். அவங்க 2 பேரையும் நாம எல்லாரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு சர்ப்ரைஸா கூட்டிட்டு போக போறோம். அவங்களுக்கு தெரியாது, நாம தான் கூட்டிட்டு போறோம். புரிஞ்சுதா? சர்ப்ரைஸ். நீயும் என்ன மாதிரி உளறிடாத. ம். சரி சரி, போய் சீக்கிரம் கிளம்பு. இந்த ட்ரெஸ் போதாதா நீ? இது உனக்கு போதுமாடா? ஆ போதுமே, ஓகே தான். அப்போ ஓகே. நான் ரெடி. முல்ல அத்தையை ரெடி பண்றேன்னாங்களே. வந்துட்டாங்க. தனா, ம்? இந்நேரத்துக்கு என்னம்மா கோவிலு? இவளை கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிற. நானும் அதைத்தான் அத்தை கேட்டேன். ஏதோ ஸ்பெஷல் பூஜையா, என்னன்னு தெரியல. என்ன ஸ்பெஷல் பூஜை? அதாவது எனக்கும் புரியல. ம். ஏதோ உளறாங்களான்னு எனக்கு தெரியல. கோயிலுக்கு போனாதான் தெரியும். அக்கா, ஏதோ உளரலக்கா, இப்படி நின்னு பேசிட்டு இருந்தா கோயில் வாசல மூடிடுவாங்க. ஆமா ஆமா, அப்புறம் வீட்டுக்கு வந்து தோசை தான் சாப்பிடணும். இவன உளறா? அவங்க ஏதோ உளறாங்க, விடுங்களேன். வளர்றனா? சும்மா இருங்க. கோவிலுக்கு இந்நேரத்துக்கு நான் எதுக்குமா? நான் வரல, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அதானே, அத்தை எதுக்கு கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு? அத்தை இங்கேயே இருக்கட்டும். இதத்தான் நான் முல்லை கிட்ட சொன்னேன். சொன்னா முல்லை கேட்காம புடவைய மாத்தி கூட்டிட்டு வந்துட்டா. அத்தை, நீங்களும் வாங்கல. ம். அத்தையும் வரட்டும்க்கா. கஷ்டம். அத்தை சாப்பிட்டாச்சு, மாத்திரையும் போட்டாச்சு. படுக்க வச்சா தூங்கிடுவாங்க. இவங்க வீட்ல இருந்தா நாம யாராவது வீட்ல இருக்கணும்ல. நீ வேணா வீட்டுல இருக்கியா? இல்ல இல்ல இல்ல, நான் வருவேன். நான் இருக்கவா? இல்ல இல்ல, கண்ணனும் வரணும். ஆமாடா, நீ கண்டிப்பா வரணும். ஆளாளுக்கு எல்லாரும் வரணும்னா எப்படி? என்ன, நீங்க போயிட்டு வர ஒரு மணி நேரம் ஆகுமா? எனக்கு என்ன, நான் படுத்து தூங்க போறேன். நீ வேணா லலிதா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடு. அத்தை அதில்ல, நீங்க நைட்டு தனியா எப்படி? அக்கா, லலிதாக்காவை இங்க இருக்க சொல்லலாமா? கொஞ்ச நேரம் தானே. அப்படியா? சரி இரு, நான் படுக்க வச்சுட்டு வரேன். ம்ஹும். இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. அக்கா, போலாமா? ஆனாலும் இந்த நேரத்துல கோயில். ஐயோ, அக்கா, எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்காதீங்க, வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். வாடா. கோயில் திறந்திருக்குமோ என்னவோ. டேய், இந்தாடா, இதுக்கடா கொடுக்குது இப்படி உட்கார வச்சிருக்க? ஆட கொஞ்சம் இருங்கண்ணே. சரி, வியாபார விஷயமா யாரும் பேச வர முடியாங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கண்ணே, தெரிஞ்சிரும்ண்ணே. இல்லை, எதுக்கு என்னன்னு சொல்ல மாட்டியாடா?
இல்லை அண்ணே நீ என்னடா அங்க எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டியா? ஏன் கேட்குறீங்க? இல்ல பேண்ட் ஷர்ட்டோட வந்திருக்கியா, அதான் கேட்டேன். அதுவா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சொல்கிறேன். காரணமா தானா? டே கதிரு, நீயாவது என்ன விஷயம்னு சொல்ற? அண்ணே கொஞ்சம் பொறுங்கண்ணே, சொல்கிறோம். இல்லை என்னங்கடா 2 பேரும் ஒரே மாதிரி பேசிக்கிருந்தா என்னடா அர்த்தம்? கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வாங்கக்கா. போங்க. மாமா மாமா ஏய் தானா, நீங்க நீ நடிங்க. என்ன மாமா இங்க என்ன பண்றீங்க? என்ன கேட்குறவாரு, முதல்ல இவங்கள கேளு. நீ கூட்டுக்கு வந்து உட்கார வச்சுட்டு என்ன ஏதுன்ட்டு இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. என்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க மாமா. அப்படியா? ம். அண்ணி சத்தம் போடாம கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் பாருங்க. எல்லாரும் இங்க என்னடா பண்றீங்க? அத முதல்ல சொல்லுங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஏய் தானா, இன்னைக்கு நம்ம கல்யாண நாளா? ஆமா மாமா. ஐயோ, கடை பிரச்சனையில இதை மறந்தே போயிட்டேன் தானா. ஞாபகம் இருந்தா மட்டும். ஏப்பா ஞாபகம் இருந்தா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். ம். சரி சரி வாங்க கொண்டாடிடுவோம். வாங்கண்ணே, அட வாங்க. வாங்கண்ணே, போங்க இங்க. அடாலே. என்ன இது? டேய் என்னடா அதெல்லாம்? ஒன்றும் நடக்கலண்ணே. உங்க கல்யாண நாள் அன்னைக்கு நாங்க எல்லாரும் கேக் சாப்பிட போறோம். வெட்டுங்க. ஏண்டா ஏலே, கடையில இருந்து எதுக்குன்னு சொல்லாம சீக்கிரம் கூட்டுக்கு வந்து இப்படி அநியாயம் பண்ண என்னடா அர்த்தம்? அதானே, எதுக்கு இதெல்லாம்? எனக்கு வெக்கமா இருக்கு. கேக்குக்கெல்லாம் வைக்கமா? நாடு தாங்காதுப்பா, வெட்டுங்க. இந்தாங்க 2 பேரும் சேர்ந்து வெட்டுங்க. ஏண்டா இலே, வெட்டுங்கண்ணே. குடிங்கண்ணே. சரி வெட்டுங்க. குடி. இந்த கேக்க பார்சல் பண்ணிடுங்க, போகும்போது ஓகே எடுத்துக்கலாம். மேடம். டேய் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? இல்ல நீ போதும் நீ. சரி. ஆமா கடையில எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம்ல. ஆமா. டேய் பண்ணிட்டு விட்றா. இந்தடா பிடிச்சது ஆர்டர் பண்ணிக்கிங்களா? என்ன சாப்பிடலாம்? என்ன வேணும் பார்த்து சொல்லு. பாரு பாரு. கண்ணனை கேளு. பாரு. ஐயோ எவ்வளவு விலை மாமா இங்கெல்லாம். ஆமா தானா. இதெல்லாம் வீட்ல சாப்பிட்டிருந்தா பைசா செலவில்லாம முடிஞ்சிருக்கும். உங்க அண்ணி ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஏய், அதுக்காக கோச்சிட்டா போவ? இரு வரேன். எங்க போற மீனா? இத வந்துடுறேன். மாமா இது 80 ரூபா மாமா. ஐயோ, உங்க கல்யாண நாளுக்கு சாப்பிட வந்திருக்கோம். கணக்கு பார்க்காம சந்தோஷமா சாப்பிடுங்க. இங்க விக்கிற விலைய பார்த்தா நாம ஒரு ஹோட்டலே ஆரம்பிக்கலாம் மாமா. பாண்டியன் ஹோட்டல்னு. இது நல்ல ஐடியா தானடா. ஆமாம்மா, வீட்டுக்கு போனோன்னு வேலையா பேசி ஆரம்பிச்சிருவோம். வாங்க.